Honorable Sundarlingam Pradeep, you have 8 minutes. கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, இன்றைய விவாதம் கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு சட்ட விவாதத்திலே விசேடமாக முக்கியமான விடயமாக இருக்கிற மலையக மக்களினுடைய முக்கிய பிரச்சனை தொடர்பாக நான் இந்த பாராளுமன்றத்திலே பேச விரும்புகிறேன். விசேஷமாக உங்களுக்கு தெரியும், மலையக மக்கள் 200 வருடங்களுக்கு முன்பு தென்னிந்தியாவிலிருந்து இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட மக்கள். இந்த மக்கள் தொடர்ச்சியாக இந்த நாட்டிலே பொருளாதாரத்துக்கு வலு சேர்க்கும் முகமாக இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தில் அச்சாணியாக இருக்கும் மக்கள். ஆனால் இந்த நாட்டிலே கடந்த காலங்களிலே தொடர்ச்சியாக இந்த மக்களுக்கு அநீதிகள் பல இழைக்கப்பட்டதை நாங்கள் அறிவோம். அந்த வகையிலே 1975ஆம் ஆண்டு பிரித்தானியக்கு சொந்தமான காணிகள் அரசுடைமையாக்கப்பட்டது. அதன் பின்பு அந்த காணிகள் ஜேஇடிபி மற்றும் எஸ்எல்எஸ்பிசி போன்ற நிறுவனங்களுக்கு குத்தகைக்கு விடப்பட்டிருந்தது. அதன் பின்பு 1992ஆம் ஆண்டு இந்த காணிகள் பெருந்தோட்ட கம்பெனிகளுக்கு குத்தகைக்கு விடப்பட்டிருந்தது. அன்று தொடக்கம் கிட்டத்தட்ட 23 பெருந்தோட்ட கம்பெனிகள் 400க்கும் மேற்பட்ட பெருந்தோட்ட தோட்டங்களை குத்தகைக்கு எடுத்திருந்தார்கள். அன்று தொடக்கம் இன்று வரை கிட்டத்தட்ட 34 வருடங்களாக மலையக மக்கள் தங்களுடைய காணி உரிமையை தொடர்ச்சியாக அவர்கள் கேட்டுக்கொண்டு வருகிறார்கள். விசேடமாக உங்களுக்கு தெரியும், மலையக மக்கள் தோட்டப்புறங்களிலே லயன் காம்பராக்களிலே தான் அதிகமான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு அவர்களுடைய இந்த லயன் காம்பிராக்கள் போதுமானதாக இல்லை. ஒரு லயன் காம்பிராக்களிலே 2-3 குடும்பங்கள் வாழுகின்ற நிலைமை காணப்படுகிறது. அவ்வாறான நேரத்திலே அவர்களுடைய அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் அதேபோல் அந்த குடும்பங்கள் வசிப்பதற்கும் சுகாதார முறையில் வசிப்பதற்கும் பெரும் தடையாக இருக்கிறது. இச்சந்தர்ப்பத்திலே அவர்கள் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு அவர்கள் வசிக்கின்ற இடத்திலே அவர்களுக்கு தேவையான சிறிய அறை ஒன்றை கட்டிக்கொள்வதற்கு தோட்ட முகாமைத்துவத்திடம் அனுமதி கோருகின்ற பொழுது தோட்ட முகாமைத்துவம் அவர்களுக்கு அனுமதியை தொடர்ச்சியாக மறுக்கப்பட்டு வருவதை நாங்கள் அறிகின்றோம். அது மட்டுமல்லாது, இந்த பெருந்தோட்ட கம்பெனிகள் இந்த மக்களை இன்னும் அவர்கள் மனிதர்களாகவே மதிப்பது கிடையாது. அவர்களுக்கு சலுகைகள் கொடுப்பது கிடையாது. வெறுமனமே உழைப்பை மாத்திரமே அந்த மக்களிடம் உறிஞ்சுகின்ற ஒரு போக்கு இன்னும் காணப்படுகிறது. எனவே இக்காலகட்டத்தில் தான் தொடர்ச்சியாக அந்த மக்கள் மீது அடக்குமுறைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அண்மையில் உங்களுக்கு தெரியும், காபத்தை பிரதேசத்திலே நீலகாம தோட்டத்து தொழிலாளி ஒருவர் தனக்கான குடியிருப்பொன்றை அமைத்து கொள்வதற்காக தோட்ட நிர்வாகத்திடம் அனுமதியை கோரியிருந்தார்கள். ஆனால் தோட்ட நிர்வாகம் அவர்களுக்கு அனுமதியை கொடுக்காத பட்சத்திலே அந்த தோட்ட தொழிலாளி தனக்கான வீடு ஒன்றை கட்டுவதற்கு ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட இடத்திலே அவர் குடிசை ஒன்றை கட்டியிருந்தார். ஆனால் அந்த தோட்ட நிர்வாகம் சட்டப்படி போலீஸ் நிலையத்துக்கு சென்று போலீசார் ஊடாக சட்ட நடவடிக்கையை மேற்கொள்ளாமல் அவர் முறைப்பாடு செய்திருந்த போதும் போலீஸினூடாக அதுக்கான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் அந்த காவத்தை பெருந்தோட்ட கம்பெனி ஒப்பந்த அடிப்படையிலே தனியார் பாதுகாப்பு அதிகாரிகளை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் மூலம் இந்த தொழிலாளி குடும்பத்து கட்டப்பட்ட அந்த குடிசை வீடு தாக்கப்பட்டு உடைக்கப்பட்டு அதே போல் அங்கிருந்த அந்த தாயையும் அங்குள்ள 2 மகன்களையும் அவர்கள் தாக்கியிருக்கிறார்கள். எனவே இந்த சம்பவம் சமூக வலைத்தளங்கள் மூலமாக செய்திகள் மூலமாக நாடெங்கிலும் பரப்பப்பட்டது. எனவே அந்த சம்பவம் கேள்விப்பட்ட உடனேயே நாங்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கி அதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டிருந்தோம். இவ்வாறான நடவடிக்கை இன்று நேற்றல்ல, தொடர்ச்சியாக மலையகத்திலே இடம்பெற்று கொண்டு வருகிறது. கேகாலை, நுவரெலியா, பதுளை, கண்டி, மாத்தறை எல்லா பிரதேசங்களிலும் தொழிலாளர்கள் தனக்கான குடிசை ஒன்றை கட்டுகின்ற பொழுது
தனக்கான சுகாதாரத்துக்காக ஒரு கழிப்பறையை கட்டுகின்ற பொழுது, அவர்கள் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்ற பொழுது தொடர்ச்சியாக அந்த மக்கள் அடக்குமுறைக்கு உட்பட்டு வருகிறார்கள். எனவே இந்த சம்பவம் பொறுத்தவரையிலே இதுவரைக்கும் மலையக பிரதேசங்களிலே இவ்வாறான சம்பவங்கள் ஏற்படுகின்ற பொழுது அந்நேரத்திலே அரசியல் தலைவர்கள் சென்று ஒரு கண்காட்சியை நடத்துவார்கள். ஆனால் முதல் முறையாக சம்பவம் நடைபெற்று 8 மணித்தியாலத்துக்குள்ளே சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டு 9 பேர் கைது செய்யப்பட்டு காவத்தை போலீஸ் நிலையத்தூடாக பெல்மடுலை நீதிமன்றத்துக்கு அவர்கள் Honorable Sundarlingam Pradeep, you have 2 more minutes. அவர்கள் ஆஜர்படுத்தப்பட்டனர். அதன் பின்பு நாங்கள் சம்பந்தப்பட்ட மக்களை சென்று நான் சந்தித்து அந்த இளைஞருடைய கோரிக்கையாக இருந்தது, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் கிடைக்க வேண்டும், அவர்களுக்கான காணி உரிமை கிடைக்க வேண்டும் என்று கோரிக்கையாக இருந்தது. அதன் பின் எங்களுடைய அமைச்சர் சம்பந்த வித்யாரட்னம் அவர்களை அமைச்சரில் சென்று சந்தித்து சம்பந்தப்பட்ட கம்பெனியினுடைய சிஇஓக்களையும் வரவழைத்து, அதே போல பெருந்தோட்ட அமைச்சுக்கு பொறுப்பான அதிகாரிகளையும் நாங்கள் வரவழைத்து இது சம்பந்தமாக நாங்கள் கலந்துரையாடலை மேற்கொண்டிருந்தோம். எனவே அந்த தாக்குதலுக்கு எதிராக விசாரணைகளை மேற்கொள்ள சொல்லும்படி நாங்கள் தற்பொழுது விசாரணைகளை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். எனவே எங்களுடைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திலே மலையக மக்கள் பாதுகாக்கப்படுவார்கள். அவர்களுடைய உரிமைகள் நிச்சயமாக அவர்களுக்கு உரிமை வழங்கப்படும். காணி உரிமை வழங்குவதுதான் இவ்வாறான பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையும் என்பதை நாங்கள் நிச்சயமாக ஆணித்தரமாக நம்புகிறோம். எனவே எதிர்வரும் காலங்களிலே இவ்வாறான சம்பவங்கள் காவத்தை சம்பவங்கள் போன்று எங்கும் மலையகத்திலே நடைபெறாமல் இருப்பதற்கு நாங்கள் உத்தரவாதம் அளிக்கின்றோம். எனவே சட்டம் என்பது அனைவருக்கும் சமன். கடந்த காலத்திலே இவ்வாறான சட்டத்தை சரியான முறையிலே இவர்கள் நடைமுறைப்படுத்தியிருந்தால் இவ்வாறான சம்பவங்கள் எங்கள் மலையகத்திலே நடைபெற்றிருக்காது. எனவே எது எப்படியோ இனியும் மலையக மக்களுக்கு எதிரான அநீதிகளை அனுமதிக்க முடியாது. எங்களுடைய அரசாங்கம் அதற்காக செயல்படும், சட்டம் நிலைநிறுத்தப்படும். எந்த தரத்தில் யாராக இருந்தாலும் சட்டத்தை கையில் எடுக்க அனுமதிக்க மாட்டோம் என்று கூறிக்கொண்டு இந்நேரத்திலே விசேடமாக இந்தியா வம்சாவளி மக்கள் சார்பாக தமிழக சட்டசபை தேர்தலிலே தமிழக வெற்றி கழகம் சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிற அக்கட்சியினுடைய தலைவர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு இந்தியா வம்சாவளி மக்கள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆயுள் மீடியாவை ஃபாலோ செய்யுங்கள்.